மனித சங்கிலி போராட்டம் எதற்காக? ஏன்னா நான் பண்ணுவேன், சொல்ல வேண்டிய கண்டென்ட் நிறையா இருக்குது. விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வின் காரணமாக ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு ஒருத்தர். இது தொடர்பாக நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு. யார் அவர்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். அவங்க மதுரையில் இன்றைக்கி மனித சங்கிலி போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரையில் முருகர் பக்தர்களுடைய மாநாடு அப்படின்னு நடத்துகிறாங்களே, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. எதிர்ப்புன்னா மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த மாநாடு நடத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே இந்த மனித சங்கிலி போராட்டம். அதில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அரசியல் காரணத்திற்காக இப்படி ஒரு முருக பக்தர்களை டார்கெட் பண்ணி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஹிடன் அஜெண்டா என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே இந்த மனித சங்கிலி போராட்டத்தை கையில் எடுத்ததா சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். இந்த மனித சங்கிலி போராட்டம் முருக பக்தர்களுக்கு எதிரானதல்ல. முருக பக்தர்கள் சனாதன கும்பலின் சதி அரசியலுக்கு இரையாகிவிட வேண்டாம், பலியாகிவிட வேண்டாம் என்று சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே குவிந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம், கைகோர்த்து நிற்கிறோம். மதுரை மண் மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண். குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இஸ்லாமியர்களை பகைத்துக் கொள்ளவில்லை. அதேபோல் இஸ்லாமியர்கள் இந்துக்களை பகையாக கருதவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திருப்பரங்குன்றத்திலே ஏதோ பகைமை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அதை வைத்து அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள். முருக பக்தர்களுக்கு இவர்கள் ஏதோ பாதுகாவலர்கள் என்பதைப் போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். இந்துக்களாக இருக்கிற ஒவ்வொருவரும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் முருக பக்தர்கள் தான். முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை, முருகனை வழிபடாதவர்கள் யாரும் இல்லை. எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு. அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. இவர்களின் அஜெண்டாவை, செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக, மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள். இதற்கு முருக பக்தர்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்கிறோம். அதுக்கடுத்துதான் இப்போது ஹைகோர்ட்டில் இந்த மாநாடு நடத்துறதுக்கான டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டிரெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது நீங்கள் எதுக்கு இந்த போராட்டம்லாம் கையில் எடுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். ஏன்னா ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு இப்படி நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் நம்ம எதுக்கு போராட்டம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஹைகோர்ட்டு இந்த மாநாடு எப்படி நடத்தணும்னு வழிமுறைகள் மட்டும்தான் கொடுத்துருக்கு. அங்கே இந்த மாநாடு ஏன் நடத்துகிறாங்கன்னு விவாதம் பண்ணல பார்த்தீங்களா, அதுக்குத்தான் நான் வந்திருக்கேன், அந்த விவாதம் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். நீதிமன்றம் நிறைய வழிகாட்டுகள் பண்ணியிருக்கிறாங்க சார், அதன் அடிப்படையில் அவங்களும் நடத்த போகிறாங்க. நம்ம எது அந்த மாதிரி மளிகை செல்லி அவ்வளோ முக்கியத்துவம் எது சார் கொடுக்குறோம்? பெருந்தலைவர் நீங்களும் கலந்துக்கிறீங்க. மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றி உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல்கள் தந்திருக்கலாம். ஆனால் மாநாடு நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை, வாதம் செய்யப்படவில்லை. மாநாட்டின் நோக்கத்தை அரசியல் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அரசியல் ரீதியாக நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்களில் பிற மாநிலங்களில் எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் வைத்து தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம்.